ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் kannammaKattappa. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டு சூப்பரான ஒரு ரெசிபி தான். இந்த ரெசிப்பியை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ டின்னராவோ அல்லது ஸ்நாக்ஸாவோ கூட சாப்பிட்லாம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல சாஃப்டான ஒரு ரெசிபி தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கம்மியான டைம் போதும். மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு நான் ரவை சேர்த்துருக்கேன். ரவை வறுத்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல, வறுக்காத ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல. எந்த ரவை உங்கள்கிட்ட இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தனியாக அதை வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. ரவை ஆட் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு ஒரு 1/4 கிளாஸுக்கும் கொஞ்சம் அதிகமாக சுகர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நார்மலான இனிப்பு. ஸோ இது கூடவே ஒரு ஃப்ளேவருக்காக லைட்டாக ஒரு கொஞ்சமாக ஜீரகம் இந்த மாதிரி நசுக்கி நான் அதில் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் ரொம்ப கம்மியாக தான், ஒரு 2 பிஞ்ச் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு. அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் இருந்தது அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதைகளை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு பாலும் சேர்த்துக்கிறேன். நம்ம ரவை எந்த அளவுக்கு சேர்த்தோமோ அதே அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் ப்ளீஸ் மறந்துடாதீங்க. இப்போ அதை நான் டக்குன்னு அரைச்சிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஃபைனாக அரைச்சிருக்கேன். பட் ஆனாலும் ரவை அங்கங்கே தரியாக தான் இருக்கும். ஸோ அந்த தறி மாறணும் அப்படின்னா, நல்லா சாஃப்டாக கிடைக்கணும் அப்படின்னா இது ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ஊற வச்சிடலாம். எனக்கு 10 மினிட்ஸ் ஆச்சு. நீங்கள் 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள். அப்போவும் அது கொஞ்சம் தரியாக இருந்தது அப்படின்னா இன்னும் 10 மினிட்ஸ் நீங்கள் தனியாக வச்சுருங்க. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம அந்த 10 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி கீயோ ஆயிலோ சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இதில் தான் இன்றைக்கி பேக் பண்ண போகிறோம், அதாவது ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டீம் பண்ணிவிட்டு எடுத்ததுக்கப்புறமா இது கலண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆயிலோ கீயோ நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்மூத் பேஸ்ட் ஆயிடுச்சு. அந்த ரவையோட தரிப்பு எங்கேயுமே இல்லை, நல்லா ஸ்மூத்தாக ஃபைன் ஆகிடுச்சு. அந்த நல்லா ஊறி. ஸோ இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு இதை விட கட்டியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா ப்ளீஸ் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அல்லது பாலை சேர்த்துக்கலாம். இதை விட தண்ணியாவோ அல்லது கெட்டியாவோ ஆயிடக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு நல்ல சாஃப்டான அந்த ரெசிபி கிடைக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பேட்டரை நான் அந்த ஸ்டீல் பிளேட் க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ஸ்டீல் பிளேட்டில் இந்த மாதிரி ஊற்றிட்டு அதை கவர் பண்ணுறதுக்காக அந்த மேலே ஸ்டீம் பண்ண போகிறோம் நம்ம தண்ணி வச்சுட்டு. அதனால் மேலே இருக்க தண்ணியெல்லாம் அதில் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் வச்சுட்டு நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேறு ஒரு பிளேட் கூட வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்தால் போதும். நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லாவே ஒட்டாமல் இருக்குது. ஸோ இதை இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். எடுத்துகிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா சைடெல்லாம் விட்டு தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி கத்தி வச்சுட்டு சைடெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். இது நான் ட்ரை பண்ணேன். பட் பிளேட்டில் கவுத்து போடும்போது அதிலேருந்து ஒட்டாமல் வரலை. ஆனால் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு எடுக்கும்போது கரெக்டாக அந்த பிளேட்டில் இருந்து கலண்டு வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி நான் துண்டுகளாக வெட்டிக்கிறேன் அந்த பிளேட்லேயே. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி எடுக்கும்போது பிளேட்டில் இருந்து சரியாக கலண்டு வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இதே மாதிரி நான் இன்னொரு பீஸ் கூட நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதுவுமே நல்லா கலந்து வந்துச்சு. இப்போ நான் இது எல்லாத்தையுமே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். குட்டி பசங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஜீரகத்தோட ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்கும். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே டைம் இன்னொரு சூப்பரான வீடியோலாம் நாங்கள் மீட் பண்ணேன். அது வரைக்கும் டாடா பாய்.